தகப்பன் கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா நம்ம பயப்படுவோமா? பயப்படுவோமா? எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். எதை குறித்தும் நாங்கள் கலங்க மாட்டோம். அப்ப நம்ம கலங்கிட்டு இருக்கிறோம், பயந்து இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கடவுள் கூட இருக்கிறத நம்ம என்ன செய்யல, உணரல, அனுபவிக்கல. இதுதான் நம்முடைய காரணம். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, கடவுள் கூட இருக்கிறாரு. ஆனா பகலின் நாட்களில் கடவுள் நம் கூட இருப்பது போல இரவு நாட்களில் இல்லை. பகல் நாட்களில் மேகத்துணில் இருந்தார், ஆனால் இரவின் நாட்களிலே அவர் நெருப்பு தூணில் இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பகல்ல என்ன ஆகுன்னா நமக்கு தெளிவா தெரியும், அப்படிதானா? பாதை தெளிவாக தெரியும் பகல்ல. அதனால கடவுள் என்ன செய்யறார்? மேகத்துணிலே இருந்தார். ஆனா இரவுல நமக்கு எல்லாம் சரியா தெரியாது. நாம் பயணிக்கிற போது எல்லாம் தெளிவாக தெரியாது. அங்கே காடு இருக்கும், மலை இருக்கும், குன்று இருக்கும், சில மிருகங்கள் வரும், அப்படி அதெல்லாம் தெரியாது, பார்க்கறதுக்கு தெரியாது. அதனால இரவு நாட்கள் என்பது இரவு வேளை ஒரு கடினமான வேளை. ஆனா கடவுள் இங்க என்ன சொல்றாருன்னா, பகல்ல நான் இருக்கிறது மாதிரி இரவுல இருக்கிறது இல்ல. பகல்ல மேகத்தூண்ல இருக்கிறேன், ஆனா இரவுல எங்க இருக்கிறேன்? நெருப்பு தூண்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அது எதுக்காக? ஒளி காட்ட. பகலிலே வழி காட்ட, இரவிலே ஒளி காட்ட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பகலின் நாட்களாக இருக்கிறது, அப்பவும் இருக்கிறாரு. ஆனா அதை விட மேலாக இரவு நாட்களிலே நம்மோடு இருக்கிறார். துன்ப நாட்களிலே அதை விட மேலாக நம்மோடு இருக்கிறார். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கஷ்ட நேரத்தில் கடவுள் விட்டுட்டு போயிட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, அவர் என் கூட இல்லை அப்படி நாம் நினைக்க கூடாது. துன்ப நாட்களில் இன்னும் அவர் என்ன செய்கிறார்? நம்மோடு இன்னும் நெருப்பாக அவர் நம்மோடு இருக்கிறார். இன்னும் நெருக்கமாக அவர் என்ன செய்வார்? அவர் நம்மோடு அவர் இருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யணும்? விசுவசிக்கணும். நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. இருளின் நாட்களில் இருக்கிறீர்களா இல்ல பகலின் நாட்களில் இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. கஷ்டத்தின் நாட்களில் நீங்கள் இருக்கக்கூடும். கஷ்டத்திலும் சில பிரச்சனைகளோடு நீங்கள் இருக்கக்கூடும். வெவ்வேறு பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கக்கூடும். குடும்ப பிரச்சனைகளோடு நீங்கள் இருக்கக்கூடும். பொருளாதார கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கக்கூடும். ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழலிலே நீங்கள் இருக்கக்கூடும். ஏதோ ஒரு பிரச்சனையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியில் அவர் எப்படி இருக்கிறார்னா, நெருப்பு தூணாக இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூட இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்க? இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா நேரமும் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். விசுவாசிக்கிறவங்க நன்றி சொல்லுவோம். என் கூட இருக்கிறாரா கடவுள்? என் கூட இருக்கிறாரு. எல்லா வேளையிலும் அவர் என்ன செய்யறாரு? என்னோட அவர் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இப்ப யார்? ஏன்னா துன்ப வேளைகளில் தான் நம்ம என்ன செய்வோம்? அவரை சார்ந்திருப்போம். அவரை சார்ந்திருப்போம். அந்த காலத்துல எல்லாம் இஸ்ராயல் மக்கள் வழிநடத்தப்படுவதற்கு முழுவதுமாக கடவுளை சார்ந்திருந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் மேப் கிடையாது இல்லையா? இன்னைக்கு கூகுள் மேப் எல்லாம் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகணும்னா என்ன செய்ய முடியும்? மேப்பை ஆன் பண்ணிட்டு என்ன செய்யலாம்? அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அந்த வசதிகள் இருக்குது. ஆனா இஸ்ராயல் மக்களுக்கு என்ன செய்ய? மோசே கடவுளை சார்ந்திருந்தார். அந்த இஸ்ராயல் மக்கள் மோசேயை சார்ந்திருந்தார்கள். ஆனால் இஸ்ராயல் மக்கள் கடவுளை சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. முழுவதுமாக கடவுளையே சார்ந்திருந்தார்கள் அவர்கள். ஆகவே கடவுள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இருளி நாட்களை அனுமதிப்பது எதற்காக அப்படின்னா, அவரை சார்ந்திருக்கணுங்கிறதுக்காக. அல்லேலூயா, சத்தமாக அல்ல. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா எதை விட்டுறோம்? கடவுளை சார்ந்திருப்பதை விட்டு விடுகிறோம். நமக்கு இன்னைக்கு பலரை பார்த்தீங்கன்னா, அவங்க சில எல்லாம் இருந்துச்சுன்னா, பணம், வீடு, வசதி எல்லாம் இருந்துச்சுன்னா கடவுளே இன்னைக்கு நிறைய பேர் நம்புறதில்லை. என்டர்டெயின்மெண்ட் எங்கே ஆகிறது? என்டர்டெயின் எங்கே போயிடுறாங்க? என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு எல்லாம் இருக்குது. ஒரு நிம்மதி எங்கே கிடைக்கும்? என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. ஒரு பார்க்கு போவோம், கடலோரத்துக்கு போவோம். போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். உலகம் தருகின்ற அமைதியும் உலகம் தருகின்ற மகிழ்ச்சியும் அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். ஏன்? கடவுளை சார்ந்திருக்க இன்னைக்கு மறந்து போயிருக்காங்க. கடவுளை சார்ந்த நிலையில் இன்னைக்கு நிறைய மனிதர்கள் இல்லை. உலகம் தருகின்ற அமைதி, உலகம் தருகின்ற ஒரு ஆறுதல், உலகம் தருகின்ற ஒரு நிம்மதி, இதை சார்ந்திருக்கிறாங்க. ஏன்னா பணம் இருக்குது,
இது பணம் இருக்கிறதுனால எங்க செய்யலாம், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும், அங்க போகலாம், அதை சார்ந்து இருக்கலாம், இதை சார்ந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த சூழ்நிலையில் நமக்கு பிரச்சனைகளை சில நேரம் அனுமதிப்பார். இரவு நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். எதுக்காக அப்படின்னா, நீங்க உலகத்தை சார்ந்திருக்க கூடாது, என்னை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. யாரை நாம சார்ந்திருக்கணுமா? யார? கடவுளை சார்ந்திருக்கணும். நம்ம யாரை சார்ந்திருக்கணும்? கடவுளை சார்ந்திருக்கணும். அதுக்காக தான் அவர் என்ன செய்யறார், நம்முடைய வாழ்க்கையில சில துன்பங்களை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கா, துன்பம் இருக்குதா, அது சில நேரம் கடவுள் அனுமதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. 4 வழிகளிலே துன்பங்கள் உண்டு. 4 துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு 4 காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் நம்முடைய தனிப்பட்ட பாவம், நாம் செய்கிற தனிப்பட்ட பாவம் முதல் காரணம். இரண்டாவது பிறரிடமிருந்து வருகின்ற துன்பங்கள், பிற மனிதர்களிடமிருந்து வருகின்ற துன்பங்கள். நாம தப்பு செய்யாம இருந்தாலும் பிறர் வழியாக நமக்கு என்னது, சில துன்பங்கள் வருகிறது. மூன்றாவதாக சாத்தானிடமிருந்து துன்பங்கள் வருகிறது. அவன் என்ன செய்கிறான், துன்பங்களை கொண்டு நோய்களை கொண்டு வருகிறான், பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், சோதனைகளை கொண்டு வருகிறான், அவரிடமிருந்து வருகிறது. நான்காவதாக கடவுள் துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கிறார். யோபுவை போல தனிப்பட்ட பாவம் இல்லாமல் இருக்கலாம், பிறரிடமிருந்து துன்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதை சில நேரம் கடவுள் என்ன செய்கிறாரு, தீயவனை கூட அனுமதிக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில தீயவனை என்ன செய்தாரு, அனுமதிச்சார். நீ வேணா அவனை வதைத்து பார், விசுவாசத்திலிருந்து அவன் விலகாமல் இருப்பான், எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு அவன் பிரிஞ்சு போக மாட்டான், என்னைத்தான் யோபு சார்ந்திருப்பான். எவ்வளவு துன்பங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் துன்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவன் என்னோடு உள்ள நெருக்கத்தில் அதிகமாவான், என்னை அவன் இன்னுமாக பிடித்துக் கொள்வான், என்னை அவன் சார்ந்திருப்பான் என்று சொல்லி கடவுள் என்ன செஞ்சாரு, வதைக்கிற தீயவனையும் கடவுள் அனுமதிச்சார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் எதுக்காக துன்பங்களை சில நேரம் நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்ம என்ன செய்யறதுக்காக, அவரை சார்ந்திருக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா அவரை சார்ந்திருந்தா என்ன செய்வோம், அவர் இருக்கிறத உணர்வோம், அவரோடு நம்ம இருப்போம். அவரோடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அவரை போல நம்ம மாறுவோம், கடவுளை போல மாறுவோம். ஆகவே தான் இயேசு சொன்னார், விண்ணக தந்தை பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொன்னார். எப்ப நாம பரிசுத்தராக இருக்க முடியும்? உலகத்தை சார்ந்திருக்கும் வரை, உலக பொருட்களை சார்ந்திருக்கும் வரை, உலகம் தருகின்ற நிம்மதி, அமைதி, மகிழ்ச்சி, இதை சார்ந்திருக்கும் வரை நாம் கடவுளுடைய குணநலன்களை பெற முடியாது. கடவுளுடைய தெய்வீக குணங்களை நாம் பெற முடியாது. கடவுளை சார்ந்திருந்து கடவுள் என்னோடு இருப்பதை உணர்ந்து கடவுளோடு இருக்கும் போதுதான் அவருடைய குணநலன்கள் எனக்கு உண்டாகும். சத்தமாக அல்லேலூயா. அப்போதான் அவருடைய குணநலம் உண்டாகும். இந்த மோசே பார்த்தீங்கன்னா, மோசே என்ன செய்யறாரு, அங்கே கடவுள் மோசையை அழைக்கிறார். இன்றைய முதல் வாசகம் பார்க்கின்றோம். கடவுள் மோசையை அழைக்கின்றார். அப்போது அந்த நிலம் தூய பரிசுத்தமான இடம், அங்கே அவர் போகின்ற போது அங்கே என்ன பார்க்கிறாரு, நெருப்பை பார்க்கிறார். நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே வானதூதர் அங்கே இருந்தார். அந்த இடத்தில் நெருப்பு அங்கே எரிந்து கொண்டிருந்ததை பார்க்கிறார். உடனே அந்த நெருப்பு என்ன செய்து, அந்த முட்செடி எரியாமலேயே அது நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இது அபூர்வமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கறதுக்காக பக்கத்தில் போறாரு. கடவுள் சொல்றாரு, என்ன செய், உன் காலடிகளை கழட்டி வைத்து விட்டு வா, இது புனிதமான இடம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நாம் கடவுளோடு நெருங்கி வர வர, கடவுளோடு இணைய கடவுள் இருக்கிறத உடன் இருப்பதை உணர நாம் யாராக மாறுகிறோம், பரிசுத்தமாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. என்றால் கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார். அவரை சார்ந்திருப்பவர்கள், அவர் நம்மோடு இருப்பதை உணர்கிறவர்கள், அவர் பரிசுத்தத்தில் வளர்கிறார்கள், தெய்வீக குணங்களில் வளர்கிறார்கள். அதனால தான் கடவுள் என்ன செய்யறாருன்னா, பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அவரை சாராம உலகத்தை சார்ந்து வாழ நம்ம முயற்சி செய்கிற போது அவர் என்ன செய்கிறார், பிரச்சனைகளை அனுமதிச்சு அவரிடத்தில் நம்ம என்ன செய்யறாரு, நெருங்கி வர வைக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. என்னங்க அப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் ஹெவியா இருக்குதா நான் பேசுறது? ஏதாவது ஜோக் அடிங்க பாத, சிரிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ட்ராக்ல இது மாறி போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த ட்ராக்ல போகணும்.
பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு என்ன உற்சாகத்தை தரும், கொஞ்ச நேரத்துக்கு உற்சாகத்தை தரும். நாம இங்க கேட்கிற வசனம், வார்த்தை நம்ம நித்திய மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. நித்திய அமைதியை தருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. சத்தமா. துன்பத்திலும் உங்களை அமைதியில் வைக்கக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. வேதனை துன்பங்களிலும் உங்களுக்கு ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? காது கொடுத்து கேளுங்க, கவனமாக கேளுங்க, கவனமாக நாம் கேட்கணும். நம்ம ஆன்மீகத்தில் வளரணும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ நாள் தான் ஸ்பூன் ஃபீடு பண்ணிட்டு இருக்கிறது? எவ்வளோ நாள் குழந்தையா இருக்கிறது? ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஆன்மீகத்தில் வளரணும், இறை விசுவாசத்தில் வளரணும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக என்ன செய்யணும்? ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு மாற்றம், அதுதான் ஒரு மாற்றம், அதுதான் ஒரு மாற்றம். அப்போ கடவுள் கூட இருக்கிறத உணர 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 நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய பிரசன்னத்தை உணர 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 நம்ம என்ன செய்ய? அவரை சார்ந்திருக்க விரும்புகிறோம், அவரோடு இருக்க விரும்புகிறோம். அப்போ அவரோடு நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய? எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். இப்போ கடவுள் கூட இருக்கிறத உணர்ந்தோம்னா என்னுடைய பாதுகாப்பு யாரிடமிருந்து வருகிறது? யாரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு வருகிறது? என் பிரச்சனை வரலாம், கஷ்டம் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையும் எனக்கு பாதுகாப்பு உண்டு. யாரிடமிருந்து பாதுகாப்பு? எதிரிடமிருந்து பாதுகாப்பு. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் எதிரி அப்படின்னா மனித எதிரிகளாக காண்பிக்கப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே, இயேசுனுடைய கடவுளுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் பார்க்கிற போது யார் நம்முடைய எதிரி? யாருங்க நம்முடைய எதிரி? சாத்தான் தான் எதிரி அப்படின்னு இயேசு நமக்கு காண்பிக்கிறார். புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே நாம் பார்க்கிற போது மனிதர்கள் நம்முடைய எதிரிகள் அல்ல. யார் உண்மையான எதிரி? சாத்தான் தான் எதிரி. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் என்ன செய்து விடுவோம்? சாத்தானை எதிரியாக பார்த்து அவனுக்கு எதிராக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஆகவே தான் சாத்தான் செய்கிற மிகப்பெரிய சதி என்னன்னா, ஒருவருக்குள் மறைந்திருந்து விட்டு அவன் என்ன செய்வான்? அவன் இருப்பதையே நம்ப விட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். எதிரி இருக்கிறதே நிறைய பேர் நம்புறதில்லை. ஏன்னா அவங்க அறிவாளிகள். பிரைஸ் தி லார்ட். நானும் ஒரு முறை அறிவாளியாக தான் இருந்தேன், இப்போ என்ன அறிவாளி இல்லை இப்போ அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஏன்னா அறிவாளியா நான் இருந்தபோது சாத்தான் இருக்கிறான்னு நம்பவே இல்லை. இப்போ நான் அறிவாளி இல்லை, சாத்தான் இருக்கிறான்னு நம்புறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை கடவுள் யாருக்கு? அறிவாளிகளுக்கு வெளிப்படுத்த மாட்டாரு, குழந்தைகளுக்கு தான் வெளிப்படுத்துவார். ஆகவே தான் இதோ இயேசு சொன்னார், இதோ ஞானிகளுக்கு மறைத்துவிட்டு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு குழந்தையை போல, குழந்தையை பார்த்து அந்த பக்கம் போவாத, அங்க என்ன இருக்குது, அந்த ஒரு நிழல் இருக்குது, தீய சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை அந்த பயந்து போகாது. பிரைஸ் தி லார்ட். இது சும்மா ஏமாத்துறதுக்கு, அது ஏமாத்துறதுக்காக நீங்க சொல்லலாம், குழந்தை அது நம்புது பாருங்க. ஆனா இப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் சொல்லல, வார்த்தை சொல்லுகிறது. இயேசு சொல்றாரு, யார் உண்மையான எதிரி? சாத்தான் தான் உண்மையான எதிரி. இதை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். தீயவன் செய்கிற ஒரு பெரிய சதி என்ன அப்படின்னா, அவன் ஒருவருக்குள் மறைந்திருந்து விட்டு அவன் என்ன செய்வான்? அவனை எதிரியாக காண்பிக்க மாட்டான். அவன் இருக்கிறதையே நம்ப விட மாட்டான். அவன் எதிரியை யாரா காண்பிப்பான் அப்படின்னா, கணவனை பார்த்து உன் மனைவி தான் எதிரின்னு காண்பிக்க செய்வான், பார்க்க செய்வான். மனைவியை பார்த்து என் கணவன் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட கணவன் அப்படி இப்படின்னு முன்னாடி சொன்ன, நானும் ஏமாந்து போயிட்டேன், ஆனால் நீ மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறது? அவனே எதிரியாக பார்க்க வைப்பான். யாரை பார்க்க வைப்பான்? சாத்தான் பார்க்க வைப்பான். ஹல்லேலூயா. மனிதர்களை எதிரியாக அவன் பார்க்க வைப்பான். யார் உண்மையான எதிரி? சாத்தான் தான் உண்மையான எதிரி. சாத்தான் இருக்கிறானா இல்லையா? நம்புறீங்களா? சாத்தான் இருக்கிறான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சாத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சரி, சாத்தான் இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சாத்தான் இருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு பாதி பேர் கை தூக்குனாங்க. இல்லைன்னு சொன்ன போது யாருமே கை தூக்கல. அவங்க இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன, நமக்கு என்ன? நிறைய பேருக்கு இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன.
அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பேர் பாதி கை தூக்குனாங்க, இவ்வளோதான், இவ்வளோ தூக்கலை, இவ்வளவு அப்படின்னா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறான்னு, ஆனால் கொஞ்சம் சந்தேகமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வந்து போப்பாண்டவர்கிட்ட கேட்டாங்க, போப் பிரான்சிஸ்ட கேட்டாங்க இந்த கேள்வியை, சாத்தான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், ஆமாம் இருக்கிறான், சாத்தான் இருக்கிறான். அந்த ஒரு கேள்விக்கு 4 ஆன்சர் கொடுத்தாரு. 4 ஆன்சர் என்ன அப்படின்னா, முதல்ல சொன்னார் சாத்தான் இருக்கிறான், ரெண்டாவது சொன்னார் அந்த சாத்தான் என்ன செய்கிறான், பாவம் செய்ய தூண்டுகிறான் அப்படின்னு சொன்னார். மூணாவது, யாராவது சாத்தான் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள முதல்ல அவன் சாத்தான் இருக்கிறான், ஒளிஞ்சிருக்கிறான்னு சொன்னார். நான்காவது, அவன் என்ன செய்கிறான், அவன் ஆமாம் முதல்ல சாத்தான் இருக்கிறான், அவன் பாவம் செய்ய தூண்டுகிறான் இப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அப்போ ஆடிட்டு இருப்பான் பாருங்க, ஆடிட்டு இருந்தாதான் சாத்தான் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆடிட்டு இருக்கிறவங்கள சில நேரம் கொஞ்சம் அதை என்ன செய்ய முடியும், ஆடிட்டு இருக்கிற சாத்தான் என்ன செய்ய முடியும், ஈஸியாக ஓட்டிடலாம். ஆனால் ஆடாமல் இருக்காம பாருங்க சாத்தான், அவனை ஓட்டவே முடியாது. ஒரு பெரிய இன்டர்நேஷனல் டெலிவரன்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார், அவருடைய சாட்சியத்தில் என்ன சொன்னார்னா, அவருடைய ஆரம்ப கால இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் அவர் எங்கே பணியாற்றி கொண்டிருந்தாரோ, ஆப்பிரிக்க நாட்டில் பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார் பல வருடங்கள். அங்கே என்ன செய்யணும், நிறைய பேர் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆடின சாத்தான்கள் எல்லாம் விரட்டி இருக்கிறாரு, அதெல்லாம் ஓடிருச்சு. அப்புறம் அவருடைய அடுத்த நாட்களிலே ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்க நாட்டிற்கு வந்து அமெரிக்க நாட்டிலே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். எந்த ஊழியம், இந்த தீய சக்திகளிலிருந்து விடுதலை தருகின்ற அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை செய்து கொண்டிருந்தார் அமெரிக்காவில். இப்போ வந்து ஆப்பிரிக்காவிலையும் அந்த பணியை செஞ்சாரு, அமெரிக்காவிலையும் பணியை செஞ்சாரு. ஆப்பிரிக்காவில் இருந்த சாத்தான்களை விட அமெரிக்காவில் அதிகமான சக்தி வாய்ந்த சாத்தான்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட், சத்தமாக ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஆடுனாதான் சாத்தான் அப்படின்னு நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் நம்ம இருப்பான். அதான் நேற்று நம்ம ஓட்டணும் பாருங்க, 7 சாத்தான் இல்லையா, 7 சாத்தான், 7 சாவான பாவங்கள் இல்லையா. தற்பெருமை மிகப்பெரிய ஒரு சாத்தான் லூசிஃபர். அடுத்தது என்னது, பொறாமை, அது இன்னும் ஒரு மிகப்பெரிய சாத்தான் லெவியத்தான், அதுக்கு பின்னாடி இருக்கிறான். அப்புறம் என்னது, கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சேட்டான், அப்படி அவருடைய பேர் சேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட், சத்தமா ஹல்லேலூயா. பெருந்தீனிக்கு முன்னாடி இருக்கிறான் பீல்சபூல் அப்படின்னு ஒரு சாத்தான் இருக்கிறான். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. சோம்பேறித்தனத்துக்கு பின்னாடி பெல்ஃபகர் என்கிற ஒரு தீய சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. பேராசை, பண ஆசை, பேராசை, அதுக்கு பின்னாடி எந்த ஒரு சாத்தான் இருக்கிறான் அப்படின்னா மாமான் அப்படிங்கிற ஒரு சாத்தான் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், சத்தமா ஹல்லேலூயா. விபச்சார இந்த மோகபாவத்துக்கு முன்னாடி ஒரு தீய சக்தி இருக்கிறது. அதன் பேர் என்ன அப்படின்னா, அதான் வந்து மோதியூஸ் என்கிற ஒரு தீய சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அதெல்லாம் தெரியாது, வெளியில தெரியாது. சரி, இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறவங்க வெளியில தெரிய மாட்டாங்க, சாவான பாவங்களோடு இருப்பாங்க. சத்தமா ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பாவங்கள் எங்கே ஒரு மனிதனை இந்த பாவங்கள் எங்கே கொண்டு போகுதுன்னா நரகத்துக்கு கொண்டு போகுது. அதனால தான் அவன் என்ன செய்யறான், மறைஞ்சிருக்கிறான். எங்கே சாத்தான் இருக்கிறான், அவன் தான் நம்ம பாவத்தால் கட்டுறான் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா என்ன செய்வோம், அவனுக்கு எதிராக எழும்ப ஆரம்பிச்சிருவோம்ல. குடும்பத்தில் கணவன் தான் எதிரி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்வோம், அவரோட சண்டை போடுவோம். கணவன் எதிரி இல்லை, கணவனை எனக்கு எதிரியாக காண்பிக்கிற சாத்தான் தான் எதிரின்னு தெரிஞ்சிச்சுன்னா கணவனோடு நல்லுறவு செய்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து முழந்தாள் படியிட ஆரம்பிச்சிருவீங்க. 2 பேரையும் பிளவுபடுத்துகிற அந்த அவனை எதிர்த்து நீங்க யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால அவன் என்ன செய்யக்கூடாது, அவன் உங்களுக்கு எதிரியாக இருப்பதை நீங்க தெரிந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அதனாலதான் உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என்று. யார் எதிரி? 1 பேதுரு
8 வாசிக்கிறோம். 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 8 வாசிக்கிறோம். யார் நம்முடைய எதிரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் அலகையாகிய எதிரி, உங்கள் அலகையாகிய எதிரி. இப்ப இன்னையிலேருந்து நம்ம ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய எதிரி யாரு? மனிதர்கள் அல்ல.